variation of electronic configuration in the group. Elements of a group have similar electronic configuration in the outer shell. The general outer electronic configuration for the 18 groups are listed in the table. ஆல்ரெடி நாம் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு குரூப்லேயுமே எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சிமிலராக இருக்கும். இப்போ ஃபஸ்ட் குரூப்னால் அதில் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வேலன்ஸ் செல்லில் இருக்கக்கூடிய லாஸ்ட்டு ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சேமாக இருக்கும். ஃபஸ்ட் குரூப்பில் S1ல் முடியும், இப்போ செகண்ட் குரூப்னால் S2ல் முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு குரூப்புக்குமே சிமிலர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்குங்கிறத ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இந்த சிமிலர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை தான் நம்ம என்னென்னு சொல்லியிருக்கிறோம்னா அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இது சிமிலர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம என்ன சொல்லலாம்னா ஜென்ரல் அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சொல்லலாம். அப்போ ஒவ்வொரு குரூப்புக்குமே ஒரு ஜென்ரல் அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்குது. அது காமனாக இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். இதை வந்து டேபிளில் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு குரூப்புக்கும் டேபிளில் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக எத்தனை குரூப் இருக்குது? 18 குரூப்ஸ் இருக்குது. ஒவ்வொரு குரூப்ஸ்க்கும் ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த கொஸ்டினை கேட்கலாம். வாட் இஸ் தி ஜென்ரல் அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் தேர்ட் குரூப்? வாட் இஸ் ஜென்ரல் அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் 14th குரூப்? இந்த மாதிரி குரூப் வைஸாக கொஸ்டின் கேட்கலாம். The groups can be combined as SPD and F block elements on the basis of the orbital in which the last valence electron enters. The elements of group 1 and group 2 are called S block elements since the last valence electron enters in the ns orbital. Third group இருந்து 12th group வரைக்கும் D block elements. Then 13லேருந்து 18th group வரைக்கும் P block elements. இது மாதிரி பிளாக்ஸ் செப்பரேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? இதை எதை பேஸ் பண்ணி பிரிச்சிருக்கோம் அப்படின்னா அந்த எலமெண்ட்ஸில் லாஸ்ட் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ், அந்த எலமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஆர்பிட்டாலில் இருக்கக்கூடிய வேலன்ஸ் எலக்ட்ரானை பேஸ் பண்ணி பிரிச்சிருக்கோம். இப்போ குரூப் 1ன்னு வச்சுக்குவோம். குரூப் 1 எப்படி பிரிச்சிருப்போம்? அவரோட லாஸ்ட் வேலன்ஸ் ஆர்பிட்டால் என்ன? NS ஆர்பிட்டால். அப்போ NS ஆர்பிட்டாலில் ஒரே ஒரு எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா அது குரூப் 1. சப்போஸ் NS ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா அது குரூப் 2. ஸோ the number of electrons present in the valence cell is used to identify the group of the elements. The group 1 elements are called alkali metals. Group 1 elements are called alkali metals, while the group 2 elements are called alkaline earth metals. These metals are soft, very soft metals and possess low melting and boiling points with low ionization enthalpies. They are highly reactive and form ionic compounds. First group elements are called alkali metals. First group elements lithium, sodium, potassium, rubidium இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் இருக்கும். அதில் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் NS1ல் முடியும். அதனால் இந்த எலமெண்ட்ஸுக்கு ஃபஸ்ட் குரூப் எலமெண்ட்ஸ்னு பேருன்னு ஆல்ரெடி பார்த்தோம். இந்த எலமெண்ட்ஸுக்கு வேறு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னா அல்கலி மெட்டல்ஸ். அதே போல் செகண்ட் குரூப் எலமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா பெரிலியம், மெக்னீஷியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம் இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் இருக்கக்கூடியதை நம்ம செகண்ட் குரூப் எலமெண்ட்ஸுங்கிறோம். இதோட அவுட்டர் மோஸ்ட் செல்லில் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கும்னா NS2 2 எலக்ட்ரான் இருக்கும். அதனால் இது செகண்ட் எலமெண்ட்ஸ் ஆர் செகண்ட் குரூப் எலமெண்ட்ஸ்னு சொல்கிறோம். இதுக்கு அனதர் நேம் என்னென்னா அல்கலின் எர்த் மெட்டல்ஸ். அல்கலின் எர்த் மெட்டல்ஸ். இந்த ஃபஸ்ட் குரூப் எலமெண்ட்ஸ் அண்ட் செகண்ட் குரூப் எலமெண்ட்ஸ் ரெண்டுமே அவரோட கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா வெரி சாஃப்டாக, சாஃப்ட் மெட்டல்ஸாக இருக்குது. alkaline metal, alkaline earth metal, both are metals but soft metals and possess low melting and boiling points. இது சாஃப்ட் மெட்டலாக இருக்கும்போது அதை ஈஸியாக மெல்ட் பண்ணலாம். ஸோ அதனால் they are having low melting points. மெல்ட் பண்ண பிறகு அந்த லிக்விடை நம்ம என்ன செய்யலாம்? பாயில் பண்ணலாம்.
மோல்டன் லிக்விடை பாயில் பண்ணலாம். பாயில் பண்ணும்போது அதுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் தேவைப்படுது? வெரி லோ அமௌண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் தேவைப்படுது. ஸோ இட்ஸ் பாயிலிங் பாயிண்ட் ஆல்சோ வெரி லோ. அண்டு லோ அயனைசேஷன் என்தால்பி. அயனைசேஷன் என்தால்பிங்கிறது அந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜி. ஓகே, ஸோ ரெக்கவர்ட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி டு ரிமூவ் த எலக்ட்ரான் present in the outermost orbital. அப்போ அயனைசேஷன் எனர்ஜி எவ்வளவு தேவைப்படுது அப்படின்னா, ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு லோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இருந்தால் போதும், எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிடலாம். தே ஆர் ஹைலி ரியாக்டிவ். அப்போது ஈஸியாக எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண முடியும்னா அந்த எலமெண்ட்ஸ் எப்படி இருக்கும்? ஹைலி ரியாக்டிவாக இருக்கும். இன்னொரு எலமெண்ட்ஸோட எலக்ட்ரானை லாஸ் பண்ணியோ ஆர் கெயின் பண்ணியோ ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ தே ஆர் ஹைலி ரியாக்டிவ் அண்ட் ஃபார்ம் அயானிக் காம்பவுண்ட்ஸ். இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே என்ன செய்யும்னா மற்ற காம்பவுண்ட்ஸோட ரியாக்ட் பண்ணி அயானிக் பாண்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால் உருவாகக்கூடிய அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கும்னா அயானிக் காம்பவுண்ட்ஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லித்தியம், சோடியம், பொட்டாசியம் இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் எல்லாத்துமே அயானிக் காம்பவுண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் லித்தியம் குளோரைடு, சோடியம் குளோரைடு, பொட்டாசியம் குளோரைடு. They are highly electropositive in nature and most of the elements imparts color to the flame. We will study the properties of these groups elements in detail in subsequent chapters. இந்த ஃபர்ஸ்ட் குரூப் எலமெண்ட்ஸ் அண்ட் செகண்ட் குரூப் எலமெண்ட்ஸ் இது எல்லாமே எப்படி இருக்கும்னா ஹைலி எலக்ட்ரோபாசிட்டிவ் நேச்சராக இருக்கும். ஹைலி எலக்ட்ரோபாசிட்டிவ் நேச்சர்னா என்னென்னா எலக்ட்ரானை லாஸ் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் அயான்ஸாக ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் லித்தியம் ப்ளஸ்ஸு, சோடியம் ப்ளஸ்ஸு, மெக்னீஷியம் 2 ப்ளஸ்ஸு, கால்சியம் 2 ப்ளஸ்ஸு, இந்த மாதிரி பாசிட்டிவ் அயான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய காம்பவுண்டை நம்ம என்ன சொல்கிறோம்னா ஹைலி எலக்ட்ரோபாசிட்டிவ் நேச்சர்னு சொல்கிறோம். அண்டு இட் இம்பார்ட்ஸ் கலர் டு த ஃப்ளேம். இது நம்ம ஃப்ளேமில் பேர்ன் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் கலர்ஸை கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கால்சியத்தை பேர்ன் பண்ணும்போது பிரிக் ரெட் கலர் கிடைக்கும். பேரியத்தை ஃப்ளேமில் காட்டும்போது ஆப்பிள் க்ரீனில் காமிக்கும். இந்த மாதிரி ஃபஸ்ட் குரூப் அண்ட் செகண்ட் குரூப் எலமெண்ட்ஸ் வந்து ஃப்ளேமில் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸை காட்டும். அதர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபஸ்ட் குரூப் அண்ட் செகண்ட் குரூப் எலமெண்ட்ஸை இனி வரக்கூடிய யூனிட்ஸில் தனித்தனியாக பார்க்க போகிறோம். The elements of groups 13 to 18 are called p-block elements or representative elements and have a general electronic configuration ns2 np 1 to 6. ஆல்ரெடி நம்ம எஸ் பிளாக் எலமெண்ட்ஸை பார்த்தோம். ஃபர்ஸ்ட் குரூப் எலமெண்ட்டும் செகண்ட் குரூப் எலமெண்ட்டும் எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ். தென் 3லேருந்து 12 வரைக்கும் டி பிளாக் எலமெண்ட்ஸ். தென் 13லேருந்து 18 வரைக்கும் பி பிளாக் எலமெண்ட்ஸ். பி பிளாக் எலமெண்ட்ஸுக்கு அனதர் நேம் ஏதாவது இருக்கான்னு பார்த்தோம்னா ரெப்ரசன்டேட்டிவ் எலமெண்ட்ஸ். பி பிளாக் எலமெண்ட்ஸ் ஆர் கால்டு ரெப்ரசன்டேட்டிவ் எலமெண்ட்ஸ். இதோட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனா என்ன வேலன்ஸ் இருக்கும் அப்படின்னா ns2 np 1 to 6. இப்போ 13th குரூப்பில் ns2ங்கிறது காமனாக இருக்கும். 14th குரூப்லேயும் ns2 காமனாக இருக்கும். அப் டு 13லேருந்து 18 வரைக்கும் ns2வில் எந்த சேஞ்சும் இருக்காது. இந்த npயில் தான் சேஞ்சஸ் இருக்கும். 13th np1 இருக்கும், 14th np2 இருக்கும், 15th np3, 16th np4, 17th np5, 18th np6. 6ஓட முடிஞ்சிடும். அதனால தான் நம்ம என்பியில் 1லேருந்து 6 வரைக்கும் இருக்குன்னு போட்டிருக்கோம். இப்போ 13ல் 1ல் ஆரம்பிக்கும், 18ல் 6ல் முடியும். ஓகே, அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸுக்குமே அந்த சேம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தான் இருக்கும். அதனால தான் இதை ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சொல்கிறோம். The elements of the group 16 and 17 are called chalcogens and halogens respectively. Group 16 elementsக்கு another name என்னன்னு பார்த்தோம்னா chalcogens.
Similarly, 17th group are called halogens. The elements of 18th group contain completely filled valence cell electronic configuration, that is ns2 np6, and are called inert gases or noble gases. நம்ம ஆல்ரெடி ஒவ்வொரு குரூப்லையும் என்ன எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். 13th குரூப்பில் ns2 np1, 14th குரூப்பில் ns2 np2. அப்போ 18th குரூப்பில் எப்படி இருக்கும்? ns2 np6 கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிருக்கும். s ஆர்பிட்டாலில் மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான் தான் இருக்கும், p ஆர்பிட்டாலில் மேக்ஸிமம் 6 எலக்ட்ரான் தான் இருக்கும். அப்போ கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிடுச்சு. இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிருந்துச்சுன்னா அந்த மாதிரி எலமெண்ட்ஸை நம்ம என்ன சொல்லலாம்னா நோபல் கேஸஸ் ஆர் இன்னட் கேஸஸ்ன்னு சொல்கிறோம். இந்த எலமெண்ட்ஸ் மற்ற எலமெண்ட்ஸோட ரியாக்ட் ஆகாது. ஸோ இன்னட்டாக இருக்கும், கெமிக்கலி இன்னட்டாக இருக்கும். ஸோ தே ஆர் கால்டு இன்னட் கேஸஸ். தி எலிமெண்ட்ஸ் ஆஃப் p block have high negative electron gain enthalpies. p block elements எல்லாத்துக்குமே எப்படி இருக்கும்னா நெகட்டிவ் எலக்ட்ரான் கெயின் என்தால்பிஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். வாட் இஸ் தி நெகட்டிவ் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி? ஆல்ரெடி நம்ம அயனைசேஷன் என்தால்பி பார்த்தோம். எஸ் பிளாக் எலமெண்ட்ஸில் அயனைசேஷன் என்தால்பிஸ்னால் என்னன்னு சொல்லியிருந்தோம்னா அவுட்டர் மோஸ்ட் செல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜியை அயனைசேஷன் என்தால்பின்னு சொன்னோம். அதே போல் அவுட்டர் மோஸ்ட் செல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானோட இன்னொரு எலக்ட்ரானை ஆட் பண்ணுறதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைப்படுமோ, அந்த எலமெண்ட்ஸ் வந்து ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணுறதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைப்படுமோ அதான் எலக்ட்ரான் கெயின் எனர்ஜி. எலக்ட்ரானை கெயின் பண்ணுறதுக்கு எனர்ஜி தேவைப்படும். என்தால்பியை தான் நம்ம எனர்ஜின்னு சொல்கிறோம். எலக்ட்ரானை கெயின் பண்ணுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுமோ அந்த எனர்ஜி நம்ம என்ன சொல்கிறோம்னா எலக்ட்ரான் கெயின் என்தால்பிஸ். அந்த வேல்யூ எப்படி இருக்கும்னா ரொம்ப ஹையாக இருக்கும். ஓகே, ஹை நெகட்டிவ் வேல்யூஸில் இருக்கும். The ionization energies are higher than the top s block elements. இங்கே p block elements இருக்கக்கூடிய அவுட்டர் செல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு எனர்ஜி தேவைப்படுது இல்லையா, அந்த எனர்ஜி எப்படி இருக்கும்னா ரொம்ப ஹையாக இருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போது? எஸ் பிளாக் எலமெண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா எஸ் பிளாக் எலமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து வேலன்ஸ் செல்லில் வந்து ரொம்ப லோவாக இருக்கும், நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். பி பிளாக் எலமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய பி ஆர்பிட்டாலில் அவுட்டர் செல் எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கும்? 1லேருந்து 6 வரைக்கும் இருக்கும். ஸோ ஹையஸ்ட் எலக்ட்ரான்ஸாக இருக்குது. அப்போ ஹையஸ்ட் எலக்ட்ரானை நம்ம ரிமூவ் பண்ணுறது டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம அதிகமான எனர்ஜியை கொடுக்கணும். அதனால் பி பிளாக் எலமெண்ட்ஸுக்கு அயனைசேஷன் எனர்ஜி வந்து ஹையராக இருக்குது, எஸ் பிளாக் எலமெண்ட்ஸுக்கு லோயராக இருக்குது. தே ஃபார்ம் மோஸ்ட்லி கோவலன்ட் காம்பவுண்ட்ஸ். எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் எல்லாமே அயானிக் காம்பவுண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் பி பிளாக் எலமெண்ட்ஸ் எல்லாமே கோவலன்ட் காம்பவுண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும். ஏன்னா அதில் கோவலன்ட் பாண்ட்ஸ் இருக்கும். அண்ட் shows more than one oxidation states in their compounds. கோவலன்ட் காம்பவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா அந்த காம்பவுண்ட்ஸில் ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி இருக்கும்? ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய காம்பவுண்ட்ஸ் எப்படி இருக்கும் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மோர் தென் ஒன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து அதோட காம்பவுண்ட்ஸ்க்கு இருக்கும். ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படிங்கிறதுனா என்னென்னா ஒரு எலமெண்ட்ஸ் ஆர் காம்பவுண்ட்ஸ் வந்து எவ்வளவு எலக்ட்ரானை கெயின் பண்ணுது ஆர் லாஸ் பண்ணுது அதை பேஸ் பண்ணி நம்பர் ஆஃப் வேலன்சி ஆர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை அதுக்கு டினோட் பண்ணுறோம். இந்த வேல்யூஸ் எப்படி இருக்கலாம் அப்படின்னா வேரியபிளாக இருக்கும். ஒரே எலமெண்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சல்பர் இருக்குங்க, சல்பரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு 4ம் இருக்கும் 6ம் இருக்கும். ஓகே, பட் இங்கே எஸ் பிளாக் எலமெண்ட்ஸில் சோடியம் இருக்குன்னா சோடியத்துக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு 1 தான், +1. கால்சியத்துக்கு +2. பட் பி பிளாக் எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுங்க டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட். The elements of the groups 3 to 12 are called D block elements or transition elements with general valence cell electronic configuration ns1 to 2, then n-1 d 1 to 10.
எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் பார்த்தோம், பி பிளாக் எலமெண்ட்ஸ் பார்த்தோம். இது ரெண்டுக்கும் மிடில் இருக்கக்கூடியது என்னென்னா டி பிளாக் எலமெண்ட்ஸ். ஒரு கேரக்டர்லேருந்து இன்னொரு கேரக்டருக்கு, அதாவது ஒரு குரூப்லேருந்து இன்னொரு குரூப்புக்கு இது சேஞ்ச் ஆகுறதுனால, டிரான்சிஷன் ஆகுறதுனால இதுக்கு பேர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். எஸ் பிளாக்குங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர், பி பிளாக்குங்கிறது டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். மிடில் சில எலமெண்ட்ஸ் இருக்குது. இந்த எஸ் பிளாக் எலமெண்ட்ஸோட கேரக்டர்லேருந்து பி பிளாக் எலமெண்ட்ஸ் கேரக்டருக்கு இது மாறுது. ஸோ அதனால் இது டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் சொல்கிறோம், அண்டு டி பிளாக் எலமெண்ட்ஸ்னு சொல்கிறோம். இது ஏன் டி பிளாக் எலமெண்ட்ஸ் சொல்கிறோம்னா, அவரோட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்க்கும்போது டி ஆர்பிட்டாலில் முடிஞ்சிருக்கும். அதனால் இதுக்கு பேர் டி பிளாக் எலமெண்ட்ஸ். ஓகே, இது எங்கே இருக்குது? குரூப் 3. குரூப் 3ங்கிறது என்ன? ஃபஸ்ட் குரூப் செகண்ட் குரூப்புக்கு அடுத்து வரக்கூடியது குரூப் 3. அதிலேருந்து பி பிளாக் எலமெண்ட்ஸ் 13th ஆரம்பிக்குது இல்லையா, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது 12th குரூப். அது வரைக்கும் இருக்கக்கூடியதை நம்ம டி பிளாக் எலமெண்ட்ஸ் சொல்கிறோம். அதோட அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்எஸ் ஆர்பிட்டாலில் ஒரு எலக்ட்ரான் இருக்கலாம் ஆர் 2 எலக்ட்ரான்ஸும் இருக்கலாம். தென் டி ஆர்பிட்டாலில் முன்னாடி என்ன போடுறோம்னா n-1. n-1 டி ஆர்பிட்டால் ஏன் போடுறோம்னா, இந்த எஸ் ஆர்பிட்டாலோட விட டி ஆர்பிட்டால் வந்து ஒன்று கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 4s ஆர்பிட்டால்னா டி ஆர்பிட்டால் எப்படி இருக்கும்? 3d ஆர்பிட்டாலாக இருக்கும். அதான் ஒன்று கம்மியாக இருக்கும், அதான் n-1. ஹியர் n வேல்யூ வந்து 4. 4லேருந்து ஒன்று குறைச்சிக்கணும். n-1 என்ன ஆச்சு? 3d. இப்போ 3d ஆர்பிட்டாலில் எப்படி இருக்கலாம்? எலக்ட்ரான்ஸ் 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கலாம். These elements also show more than one oxidation state and form ionic, covalent and coordination compounds. Already S block and B block elements பார்த்தோம். இந்த S block elements எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா ionic compounds இருந்துச்சு. P block elements எப்படி இருந்துச்சுன்னா covalent compounds இருக்குது. ஆனால் D block elements இருக்குது பார்த்தீங்களா, மிடில் இருக்கக்கூடியது, அதை எஸ்ஸையும் பியையும் சேர்ந்து கம்பைண்டாக இருக்கும். எஸ்ஸில் என்ன இருக்கும்? அயானிக்கு, பியில் கோவலண்ட். இந்த ரெண்டு கேரக்டரையும் சேர்ந்து டி பிளாக் எலமெண்ட்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸையும் இது ப்ரொடியூஸ் பண்ணுது. கோஆர்டினேஷன் பாண்ட்ஸ் இருக்கிறதுனால கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸையும் இது ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அயானிக் காம்பவுண்ட்ஸ், கோவலண்ட் காம்பவுண்ட்ஸ் அண்டு கோஆர்டினேட் காம்பவுண்ட்ஸ், இந்த எல்லா காம்பவுண்ட்ஸுமே இதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணலாம். அண்டு பி பிளாக் எலமெண்ட்ஸ் மாதிரியே இதுக்கு வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும். அதாவது மோர் தென் ஒன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அயன் Fe. Feக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி இருக்கும்? 2+ இருக்கும். Fe 3+ இருக்கும். 2+ இருக்கும், 3+ இருக்கும். இந்த மாதிரி ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆர் மோர் தென் ஒன் ஆக்சிடேஷன் ஸ்டேட். They can form industrial compounds and alloys which can also act as catalysts. D block elements-ல industrial compounds வந்து ப்ரொடியூஸ் ஆகும். industrial compounds அப்படின்னா ஒரு எலமெண்ட்குள்ள இன்னொரு எலமெண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகிருக்கிறது. இண்டஸ்ட்ரியல்னா நுழைஞ்சிருக்கிறது, உள்ளுக்குள்ளே ஒன்று சேர்ந்து இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் பெலேடியத்தில் ஹைட்ரஜன் வந்து இன்செர்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸை நம்ம இண்டஸ்ட்ரியல் காம்பவுண்ட்ஸ் சொல்கிறோம். அண்டு ஃபார்ம் அலாய்ஸ். அலாய்ஸுங்கிறது மிக்சர் ஆஃப் மெட்டல்ஸ். மிக்சர் ஆஃப் மெட்டல்ஸ்னால் என்ன? ஒரு மெட்டலையும் இன்னொரு மெட்டலையும் மிக்ஸ் பண்ணி நியூ கேரக்டர் வேணுங்கிறதுக்காக புதுசாக ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அதை நம்ம அலாய்ஸ்ன்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். அண்டு தே ஆர் ஆக்ட் அஸ் ஏ கேட்டலிஸ்ட். இது கேட்டலிஸ்ட்டாக ஆக்ட் பண்ணுது. ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ரொம்ப ஸ்பீடாக நடக்கணும் ஆர் ஸ்லோவாக நடக்கணும்னா அதோட ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷனை சேஞ்ச் பண்ண முடியும். சேஞ்ச் பண்ணுறதுக்காக நாம் ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் கேட்டலிஸ்ட். இப்போது இந்த டி பிளாக் எலமெண்ட்ஸ் வந்து கேட்டலிஸ்ட்டாகவும் ஆக்ட் பண்ணும், அலாய்ஸாகவும் ஆக்ட் பண்ணும், இண்டஸ்ட்ரியல் காம்பவுண்ட்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணலாம். These elements have high melting points and are good conductors heat and electricity. இந்த டி பிளாக் எலமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே மெல்டிங் பாயிண்ட் ரொம்ப ஹையாக இருக்கும். டி பிளாக் எலமெண்ட்ஸ் ஆர் மெட்டல்ஸ், they are having high melting points and good conductors.
ஹீட்டையும் எலக்ட்ரிசிட்டியையும் நல்லா கடத்தக்கூடியதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அயன் வந்து ஈஸியாக மெல்ட் பண்ண முடியாது, ஹை டெம்பரேச்சரில் தான் மெல்ட் பண்ண முடியும். ஸோ தே ஆர் ஹேவிங் ஹை மெல்ட்டிங் பாயிண்ட்ஸ். அண்டு கண்டக்டர்ஸ், அயன் என்ன செய்யும், கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும், அதே போல் ஹீட்டையும் கண்டக்ட் பண்ணும். தி லாந்தனைட்ஸ் 4f 1 to 14, 5d 0 to 1, 6s2, and the actinides 5f 0 to 14, 60 0 to 2, 7s2 are called f block elements. d block elements மாதிரியே அந்த d block elements உள்ளுக்குள்ள f block elements இருக்கும். அதனால் இதுக்கு பேர் இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்னு பார்த்தோம். அந்த இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸில் எப்படி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கும்? இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸில் 2 சீரீஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்னர் டிரான்சிஷன் சீரீஸ் அண்டு செகண்ட் இன்னர் டிரான்சிஷன் சீரீஸ். ஃபர்ஸ்ட் இன்னர் டிரான்சிஷன் சீரீஸ்க்கு இன்னொரு நேம் என்னென்னு சொன்னோம்னா லாந்தனைட்ஸ். அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா 4f ஆர்பிட்டாலில் 1லேருந்து 14 எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம். 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், இந்த மாதிரி 14 வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் 5d ஆர்பிட்டாலில் என்ன எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம், 0லேருந்து 1, 0 இருக்கலாம் ஆர் 1 இருக்கலாம். தென் 6sல கம்பல்சரி ஃபில் ஆகிடும், கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிடும், 2 எலக்ட்ரான்ஸ். இதை லாந்தனைட் ஆர் ஃபர்ஸ்ட் இன்னர் டிரான்சிஷன் சீரீஸ்னு சொல்கிறோம். இதில் 14 எலமெண்ட்ஸ் இருக்கும். ஏன்னா 1 to 14 எலக்ட்ரான்ஸ் வந்து வேரியபிளாக இருக்குது பாருங்கள். அப்போது 14 எலமெண்ட்ஸ் அதில் இருக்கும். அடுத்து செகண்ட் இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸு ஆக்டினைட்ஸ். இதில் எலக்ட்ரான்ஸ் எப்படி என்ட்ராயிருக்கும் அப்படின்னா 5fல 0 to 14 இருக்க வாய்ப்பு இருக்கும். அப்போ இதுலேயும் 14 எலமெண்ட்ஸ் இருக்கும். 60ல் 0லேருந்து 2 வரைக்கும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கலாம். 7sல கம்ப்ளீட்லி ஃபில்டு 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இந்த எலமெண்ட்ஸ் ரெண்டையுமே லாந்தனைட்ஸ் அண்டு ஆக்டினைட்ஸ் ரெண்டையுமே நம்ம என்ன சொல்கிறோம்னா எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் சொல்கிறோம். தீஸ் எலமெண்ட்ஸ் ஆர் மெட்டாலிக் இன் நேச்சர் அண்ட் ஹாவ் ஹை மெல்ட்டிங் பாயிண்ட்ஸ். ஓகே, இந்த எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் வந்து மெட்டல்ஸாக இருக்கும். அதோட மெல்ட்டிங் பாயிண்ட்ஸ் எப்படி இருக்கும்னா ரொம்ப ஹையாக இருக்கும். Their compounds are mostly colored. These elements also show variable oxidation states. F block elements இருக்கக்கூடிய elements எல்லாமே கலர்டாக இருக்கலாம் அண்டு வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும். டோட்டலாக 18 குரூப்ஸ் இருக்குது. ஒவ்வொரு குரூப்ஸுக்கும் ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இதை 1 மார்க் கேட்கலாம். வாட் இஸ் outer electronic configuration or general outer electronic configuration of first group elements அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு என்ன ஆன்சர்? ns1. செகண்ட் குரூப்புக்கு ns2, தேர்ட் குரூப்புக்கு ns2 n-1 d1. அதாவது nsங்கிறது அப்படியே இருக்கும். அடுத்து d ஆர்பிட்டாலில் ஒன்று குறையும், ndன்னு போடக்கூடாது, n-1ன்னு போடணும். அப்போது 1ல் ஸ்டார்ட் பண்ணி 10ல் முடியும். ஏன்னா டி ஆர்பிட்டாலில் மேக்ஸிமம் எத்தனை எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ண முடியும்? 10 எலக்ட்ரான். அப்போ தேர்டு தான் டி ஆர்பிட்டால் ஆரம்பிக்குது. தட் இஸ் டி பிளாக் எலமெண்ட்ஸ் வந்து தேர்ட் குரூப்பில் ஆரம்பிக்குது, 12th குரூப்பில் முடியுது. அப்போது தேர்ட் குரூப்பில் D1ன்னு போட்டோம்னா 4th குரூப்பில் D2, 5th குரூப்பில் D3, இந்த மாதிரி போட்டு போனோம்னா 12th குரூப்பில் என்ன வரும்? D10ல் கம்ப்ளீட் ஆகும். அடுத்து 13th குரூப்பில் பி பிளாக் எலமெண்ட்ஸ்னு சொல்லியிருந்தோம். அதனால் பியில் வேலன்ஸ் செல் முடியும். இப்போ 13ல் P1, 14ல் P2. ஸோ சிமிலர்லி இதே மாதிரி போடும்போது P6 எங்கே வரும்னா 18th குரூப்பில் வரும். அப்போ கம்ப்ளீட்டாக 6 எலக்ட்ரான்ஸ் வந்துடும். இந்த எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் எது? குரூப் 1 அண்டு குரூப் 2. டி பிளாக் எலமெண்ட்ஸுங்கிறது என்ன? 3லேருந்து 12 வரைக்கும் வரக்கூடியதை டி பிளாக் எலமெண்ட்ஸ். பி பிளாக் எலமெண்ட்ஸுங்கிறது 13லேருந்து 18 வரைக்கும் வரக்கூடியதை பி பிளாக் எலமெண்ட்ஸ் சொல்கிறோம். இது இல்லாமல் டி பிளாக் எலமெண்ட்ஸ் உள்ளுக்குள்ளே என்ன இருக்கும்? எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ், லாந்தனைட். அதோட அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 4f 1 to 14, 5d 10 to 1, 6s2ன்னு ஆல்ரெடி பார்த்தோம். அதே மாதிரி ஆக்டினைட்ஸ் 5f 0 to
14 60 02 2 7s2 அப்படின்னு பார்த்தோம். இது எல்லாமே எங்கே இருக்கும்? டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் உள்ளே இருக்கும். அதனால இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். இதுதான் ஒவ்வொரு எலமெண்ட்ஸ் குரூப்ஸுக்கும் இருக்கக்கூடிய ஜென்ரல் அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இதை ஏதாவது ஒரு குரூப் நேம் சொல்லி அதுக்கு அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன அப்படிங்கிறத கேட்கலாம்.